அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நம்ம இந்த தஃப்சீர் வஹ்ப்ல ஒவ்வொரு சூறாக்களா பார்த்து வந்து இப்போ நம்ம சூரா காஃப்ல இருக்கோம். சூரா காஃப்ல 49 வசனங்களை கேட்டிருக்கோம். 50வது வசனம் சூரா காஃப்ல நம் மாணவர்களிடம் நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று கூறிய போது அங்கிருந்த இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தார்கள். அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாய் இருந்தான். அவன் தன்னுடைய இறைவனுடைய ஆணைக்கு மாறு செய்தான். இந்த நிலையில நீங்கள் என்னை விடுத்து அவனுடைய வழித்தோன்றர்களையும் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் ஆவார்கள். இது அநீதி இழைப்போருக்கு கெட்ட ஒரு மாற்றமா இருக்கு. அல்லாஹ் தஆலா 50வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். சைத்தானுடைய தந்தை யாரு? இப்லீஸ். இந்த சைத்தான்களோட தந்தையான இப்லீஸ் நம்ம மனித குலமா இருக்கோம் இல்லையா, இந்த மனித குலத்திற்கு விரோதியா இருக்கிறான். இந்த மனித குலத்தின் தந்தையான நம்மளுடைய தந்தையான ஆதி மனிதர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த வழிகெடுத்தவனா இருக்கான். அவருக்கு விரோதியா இருக்கிறான். அவன் உங்களுக்கும் விரோதி. மனிதர்கள்ல யாரு இந்த இப்லீஸை பின்பற்றி தன்னை படைத்த தன்னுடைய எஜமானனுக்கு தன்னுடைய ரப்புக்கு யாரு மாறு செய்யறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வசனம் இந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இதுக்கு லைட்டாக ஒரு குட்டி விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் அந்த வசனத்துக்குள்ள போறாங்க. நம்மளும் போகலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல நம் மாணவர்கள்ட்ட வந்து அல்லாஹ் நான் ஆதம படைச்சா அவருக்கு நீங்க சிரம் சாயுங்க, சிரம் தாழ்த்துங்கன்னு நம்ம சொன்னோம். இதை பத்தி பக்கராவிலையும் சொல்லியிருக்கோம். நீங்க வேற அதையும் எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி சொன்னப்போ இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இந்த பணிதல் இருக்குல்ல, இந்த சிரம் தாழ்த்தல் சஜிதா செய்யறதா சிரம் தாழ்த்துறதுங்கிறது இது வந்து அவருக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய விதத்துல செய்யப்பட்டவங்க ஒரு பணிதலா இருக்கு, ஒரு விஷயமா இருக்கு, ஒரு ரெஸ்பெக்டா இருக்கு. இது அல்லாஹ்வே விரும்பி சொல்றான். மத்த இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே உங்களுடைய இறைவன் வானவர்கள்ட்ட காய்ந்த களிமண்ல இருந்து, அதாவது பிசுபிசுப்பான கருப்பு களிமண்ணாக இருந்து காஞ்சு விட்டு அந்த மண்ணில இருந்து நான் முதல் மனிதரை படைக்க போகிறேன். அவரை நான் சீராக வடிவமைச்சு அவருக்குள்ள எனது ரூஹை ஊதிட்டேன்னா நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்து விழுங்க அப்படின்னு கூறியதை எண்ணி பார்ப்பீராக. 15வது அத்தியாயம் 28 29வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா மலக்குகளை கூப்பிட்டு சொல்றான், இங்க மலக்குகளை அவர்கள் ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு. எப்படிப்பட்ட மண்ணுல இருந்து? காஞ்சு போன கருப்பான பிசுபிசுப்பான ஒரு மண். அந்த மண்ணுல இருந்து நானே செய்ய போறேன். நான் தான் அதுக்கு ஓனர், நான் தான் அதுக்கு எஜமானன். நானே என்னோட கையால அந்த மனிதனை படைக்க போறேன். படைச்சது மட்டும் இல்ல, என்னட்ட இருந்து அவருக்கு என்னுடைய அந்த அந்த சிபத்துல இருந்து அந்த ரூப்ல இருந்து அவருக்கு நான் ஊத போறேன். அப்படி ஊதிட்டா நீங்க எல்லாரும் அவருக்கு சிறப்படைஞ்சு அவருக்கு சஜதா செய்யுங்கன்னு சொன்னதை நபியே நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த தொடர்ல சொல்லிட்டே வரும்போது அங்க இருந்த இப்லீஸை தவிர மற்ற அனைவருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் பணிந்தாங்க. அவன் வந்து சிரம் பணியல. அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஜின் இனத்தை சேர்ந்தவனா இருந்தான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தை, இந்த விஷயத்த நமக்கு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா? மாற்றம் எதுல இருக்கான்? எங்க இருந்து அவன் மேடாகி வந்தான், உருவாகி வந்தான் அப்படின்னா தீப்பம்பால படைக்கப்பட்டவனா இருந்தான். வானவர்கள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. இத பத்தி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர்கள் வந்து ஒளியால படைக்கப்பட்டவங்க, ஜின்கள் வந்து தீப்பிழம்பால் படைக்கப்பட்டாங்க. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அவங்க வந்து உங்களுக்கு, அதாவது நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறப்பட்டதை போன்று களிமண்ணால் படைக்கப்பட்டிருந்தாங்க இப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்திய ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5722வது ஹதீஸ் தான் இது பதிவு பண்றாங்க.
அல்லாஹு அக்பர். அப்போ இங்க இப்லீஸ் ஜின்னினத்தை சேர்ந்தவனா இருக்கான், நெருப்பால படைக்கப்பட்டவன் அல்லாஹாலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல நான் அவரை, அதாவது யாரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அதை விட மேலானவன் என்னை நீ நெருப்பால படைத்தாய், அவரு களிமண்ணாலதானே படைச்சான்னு இப்லீஸ் சொன்னதும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்துல. அதாவது 7வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ்ட்டயே சொல்றான், அல்லாஹ்வே இந்த ஆதம் இருக்கிறாருல்ல, அவரை விட நான் மேலானவன் இல்லையா, நீ அவரை களிமண்ணு, சாப்பிட்டால் மண்ணு, அதுலயும் நான் நெருப்பு, அந்த நெருப்புலையும் புகை கலக்காத நெருப்பான். அப்படிப்பட்ட நெருப்புல படைக்கப்பட்ட நான் பேருக்கு போயா சுபான்லாம் அவன் கேக்குறான் அல்லா கிட்ட, நீங்க ஆப்டால் இந்த களிமண்ல படைச்சிருக்கேன், இவனுக்கா நான் போய் விஷ் பண்றது, அதுலயும் சுமையதை சொல்லிட்டு அடிக்க சொன்னா கூட பரவாயில்ல, தலையத்துக்கு நீ சிறந்தாழ்த்த சொல்றியே, அதுக்கு இவன் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். 7வது அத்தியாயத்துல 12வது வசனம். இந்த வசனத்துக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்லீஸ் வானவர்கள்ல ஒருத்தனா கண்ணிமைக்கும் நேரம் கூட இருக்கல. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல அவன் வானவர்கள்ல ஒருத்தனா இருந்தாண்டு, ஆனா இல்ல. ஆனா மனித இனத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஒரு அசலா இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்லீஸ் ஜின் இனத்தோட அசலா இருக்கிறான். ஆனா அவன் வானவர்கள்ல ஒருத்தனா ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட இருந்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் பலருடைய பலபரமான கருத்து. அதாவது அதுக்குத்தான் கீழே இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க, இப்லீஸ் வானவர்கள் ஒரு பிரிவை சேர்ந்தவனா இருக்கான், மாணவர்கள்லயே மிக அறிவு படைத்தவனா ஆய்வுத்திறனுடையவனா இருந்தான். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது தொடர்பாக இன்னும் சிலர் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வானவர்களும் இனி அதாவது தனி இனம், இப்லீஸ் தனி இனம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் வானவர்கள் தனியினோ இப்லீஸ் தனியினோ மனிதர்கள் தனியா படைச்சிருக்கேன் இப்படிங்கிற தகவல் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வானவர்ல ஒரு பிரிவு சேர்ந்தவன், அவன் வானவர்கள் எல்லாம் விட அறிவு படைத்தவன், அறிவுத்திறன் இருந்தவன் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. இது பெரும்பாலான தகவல் இஸ்ராயல்களோட கதைகளா இருக்கு, அதுக்கு மேல அல்லாஹ் அறிஞ்சவானா இருக்கிறான்னு இவங்க கசிக்கிறவங்க இந்த இடத்துல கொடுத்துடுறாங்க. சரியா? ஏன்னா இந்த இடத்துல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அவங்க இப்லீஸ் ஒரு நாளும் வானவரா இருந்ததில்ல, அவன் ஜின்னினத்திற்கு அவன் தான் அசலு, எப்படி மனித எனக்கு அசலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களோ அது மாதிரி அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்து இதே தொடர்ல அவன் இறைவனின் ஆணைக்கு மாறு செஞ்சான் அப்படிங்கறத இந்த இடத்துல அல்லாஹ் தெரியப்படுத்துறான் இல்லையா. இதுல மாறு செய்தான்ங்கிற ஒரு வசனத்துக்கு சொல்லும் போது அந்த மாறு செஞ்சதுனால அவன் வெளியேற்றப்பட்டான், அல்லாஹுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானா. இதுக்கு நிறைய கிராமர் வச்சு இந்த இடத்துல எழுதுறாங்க. அதே மாதிரி அடுத்து இதே தொடர்ல இப்லீஸுக்கு பணிந்து நடப்பவர்களை கண்டிச்சு எச்சரிக்கும் வகையில நீங்க அவனை விடுத்து என்னையும் என்னுடைய அதாவது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், அதாவது மனிதனுக்கு எதிரியா இப்லீஸ் இருக்கிறான். இப்லீஸ் எப்படி எல்லாம் அல்லாஹ் இடத்துல எதிர்த்து பேசலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இதே தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இப்லீஸுக்கு பணிந்து நடப்பவர்களா இருந்தா அது மோசமானது, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் என்னைய விட்டுட்டு அந்த இப்லீஸையும் அவனுடைய வழி தோன்றவர்களையும் நீங்க உற்ற நண்பர்களா ஆக்கிக் கொள்கிறீர்களா, நீங்க அவர்களை உங்களுடைய நேசர்களா எடுத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேள்வியா கேட்டுட்டு சொல்றான். இதனாலதான் அடுத்து இந்த தொடர்ல நீங்க அநியாயம் இழித்தவர்களா ஆயிடுறீங்க, இது உங்களுக்கு கிடைச்ச கெட்ட மாற்றமா இருக்கு. இவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். நான் இப்லீஸை படிச்சேன், மலக்குகளை எப்படி படிச்சேன், மனிதர்களை எப்படி படைச்சேன், ஆனா இப்படி எல்லாம் மாறு செஞ்சான். படைச்ச இறைவன் கிட்ட, படைச்ச எஜமானன் கிட்ட எதிர்த்து பேசி அவனுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு அவன்கிட்ட சவால் விட்டு வந்திருக்கான். இத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட ரஹ்மான, இப்படிப்பட்ட ரஹீம நீங்க நிராகரிச்சுட்டு அந்த ஷைத்தானையும் அவனுடைய வழித்தோன்றலை நீங்க பின்பற்றுறீங்களா? அப்படி பின்பற்றி நீங்க போனீங்கன்னா நீங்க அநியாயம் இழைத்தவர்களா ஆயிடுச்சீங்க. இது உங்களுக்கு கெட்ட மாற்றம்,
அவங்களுடைய கெட்ட முடிவைத்தான் இது காட்டுதுங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்துல மூலம் தெளிவா சொல்லிட்டான். இனிமேலும் நமக்கு யாருக்குமே இப்ப பாருங்க, இந்த மீட்டிங்ல 84 பேர் நம்ம இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெளிவா புரியுதா இல்லையா? இப்ளீஸ் நமக்கு எதிரி, நமக்கு மட்டும் எதிரி இல்லை, நம்முடைய தந்தை ஆதி மனிதருக்கு அல்லாஹ்வின் முன்னிலையில் சொல்லும் போதே அங்க எதிரின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டும் போது நமக்கு எதிரிங்கிறது புரியுதா புரியலையா? அப்புறமா அவனையும் அவனுடைய வழித்தோன்றலையும் நம்ம பின்பற்றலாமா? அவனுடைய சொல்லு அவனுடைய செயல் நமக்கு அழகா காட்டப்பட்டாலும் நம்ம அதன் பின்னாடி ஓடலாமா? கூடாது. அப்படி போனா நமக்கு நாமே அநியாயம் பண்றோம், அது கெட்ட முடிவைத்தான் கொடுக்குங்கிறத இந்த வசனத்துல தெளிவா சொல்லி காட்டிட்டான். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் சூரா யாசின் 36வது வசனத்துல 36வது அத்தியாயம், அதுல அல்லாஹ் சொல்றான் சில வசனங்களை, அதாவது மறுமை பத்தி அல்லாஹ் சொல்றான், அதனுடைய பயங்கரங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், நல்லோர்கள் பத்தி அந்த வசனத்துல அந்த சூறால அல்லாஹ் சூரா யாசின் சொல்லி காட்டுறான். அப்புறம் தீயோர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதுல அல்லாஹாலா எடுத்து சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான், குற்றவாளிகளே இன்று நீங்கள் தனியாக நில்லுங்கள். அல்லாஹாலா சூரா யாசின்ல நல்லோர்களோட பத்தியும் அவங்களுடைய நிலைமைகளை பத்தியும் தீயோர்களை பத்தியும் மறுமை நாள் பத்தி அதனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹாலா சொல்றான் 59வது வசனத்துல இருந்து 62வது வசனம் வரைக்கும் எடுத்து போய் படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் தஃசீர் இருந்தா அதுக்கு நீங்க படிங்க. அதுல அல்லாஹாலா சொல்றான், குற்றவாளிகளே இன்று நீங்கள் தனியாக நில்லுங்கள். ஆதமின் மக்களே, மனிதர்களே, நீங்கள் ஷைத்தானை வழிபடக்கூடாது, அவன் உங்களுக்கு நிச்சயமாக பகிரங்கமான விரோதியா இருக்கிறான், நீங்க என்னையே வழிபடுங்க, அது நேரான பாதை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கலையா? நிச்சயமா அவன் உங்களின் ஒரு பெரும் கூட்டத்தையே வழிதவற செய்துள்ளான். நீங்க புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அல்லாஹாலா மறுமையில கேட்கக்கூடிய கேள்விய இம்மையில நமக்கு அப்படி வீடியோ பார்த்த மாதிரி கரெக்டா கண்ணு முன்னாடி சொல்லி காட்டான். மறுமையில யார் ஷைத்தானையும் அவனுடைய வழித்தோன்றலையும் பின்பற்றி நடந்தாங்களோ வாழ்ந்தாங்களோ என்ஜாய் பண்ணாங்களோ ஜாலியா கூத்தடிச்சு கும்மாளம் போட்டாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரையும் அல்லாஹாலா குற்றவாளிகள் தான் கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு தனியா நில்லுங்க, ஆதமுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, மனிதர்களா இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லலையா, நீங்க உலகத்துல இருக்கையிலேயே துனியாவுல இருக்கையிலேயே நீங்க சைத்தான வழிபடாதீங்க, அவங்களுக்கு பகிரங்கமான வெளிப்படையான விரோதியா இருக்கான், நீங்க அதனால அவன் பின்னாடி ஓடாதீங்க, அவன் பின்னாடி ஓடி போய் இணை வைக்காதீங்க, பாவ செயலை செய்யாதீங்க, குற்றச்செயலுக்கு போகாதீங்க அப்படின்னு நான் உங்கள்ட்ட அழகா சொல்லி காட்டலையா? நீங்க என்ன வழிபடுங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்னகிட்ட உதவி தேடுங்கப்பா, நான் உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை எல்லா வகையிலையும் நான் உங்களை மீட்டு மேலான இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லலையா? சொன்னேன்ல, உங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினேன்ல, நீங்களும் ஓட்டுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு வழி அவனுக்கு பின்னாடி ஓடிட்டீங்களே, உங்களோட பெரும் குற்றத்தை வழி கிடைச்சிட்டான்ல, நீங்க புரிஞ்சுக்கலையா? நீங்க புரியலாமா? நான் சொன்ன இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு புரியலையா? நீங்க புரிஞ்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நஷ்டவாளிகளா நிக்கிறீங்களே, குற்றவாளிகளே, நம்ம பாதுகாக்கணும். பாருங்க 50வது வசனம் நமக்கு கண்ணு முன்னாடி நேச்சுரலா அப்படியே ஒரு வீடியோவை காட்டிட்டு போகுது. அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான். நீ பாருங்க, உங்களை நான் இப்படி எல்லாம் படைச்சேன், உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ண, யார உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னேன், உங்களை நான் எவ்வளவு கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி உங்களை எவ்வளவு ஒரு உயர்வா நான் படைச்சிருந்தேன்டா, என்னுடைய படைப்பிலேயே முதன்மையான பாவமே செய்யாத மொழியால் படைக்கப்பட்ட மலக்குகளை கூட உங்களுக்கு நான் செஞ்சுதான் செய்ய சொன்னேன். அப்போ அவங்களோட அங்க இருந்தவன் தான் ஷைத்தான், இப்ளீஸ், அவனையும் நான் சேர்த்து சொன்னேன். ஆனா அவன் உங்களுக்கு எனக்கு மாறு செஞ்சான், உங்களை எதிரியா நினைச்சான். களி மண்ணு, கருத்து போன மண்ணு, பிசு பிசுப்பான மண்ணு, இதுக்காக நான் செஞ்சா செய்யணும் அப்படின்னு கேவலமா நினைச்சான். அவனை ஒரு நாளும் உங்களோட உற்ற நண்பர்களை எடுக்காதீங்க. எத்தனை பேர் எத்தனை பக்கம் அல்லா 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 காப்பாத்தனி அல்லா அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். ஆனாலும் அந்த ஷைத்தான்களுக்கு பக்கமும் அவங்களுடைய வழித்தோன்றல் பக்கமும் கூட்டமா போறத கண்ணு முன்னாடி பாக்குறோம். அல்லாஹாலா ஹிதாயத்தை கொடுக்காட்டி எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி அல்லாஹாலா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதை கடமையாக்கி இருக்கான். அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி ஹஜ்ஜுல சொன்னாங்க, இங்க வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க, என்னிடமிருந்து ஒரு
செய்தி ஒரு வார்த்தையை நீங்க கத்திட்டாலும் பிறருக்கு எத்தி வச்சிருங்க. அந்த பணிய நாம கரெக்டா செய்யணும். அதுக்கு மேல ஹிதாயத்தை கொடுக்கறது, வழிகேட்டுல விடுறது ரப்பல் இஸ்ஸத்தோட பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ். அடுத்து வாங்க 51வது வசனத்துக்கு போலாம். அல்லாஹ் தஆலா அதுல சொல்றான், வானங்களையும் பூமியும் படைத்த போது, ஷைத்தான்களாகிய அவர்களை படைத்த போதும் அவர்களை நாம் அருகே வைத்துக் கொள்ளவில்லை. வழித்தவர செய்வோரை நாம் உதவியாளராக ஆக்கிக் கொள்பவர் அல்ல. நம்ம இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைக்கும் போது இந்த ஷைத்தான்கள் நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அவங்கள உதவிக்கு நம்ம கூப்பிடக்கூடிய கூப்பிடக்கூடியவனாகவும் நம்ம இல்ல அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். உயர்ந்தவனாகி அல்லாஹ், என்னை விடுத்து நீங்கள் யாரை உற்ற நண்பர்களா ஆக்கிட்டீங்களோ அந்த இப்லீஸும் அவனுடைய சந்ததிகளும் உங்களை போன்ற என்னுடைய அடிமைகள் தான். அவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. அவங்க பெரிய மனிதர்கள், பெரிய ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே சொந்தமான உடைமைகள் இல்ல. வானங்களையும் பூமியையும் படைச்சனேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நான் அவங்களை என் பக்கத்துல வச்சுக்கிறவும் இல்ல, அப்போது அவங்க அங்க இருக்கவும் இல்ல. தெரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்ல. இன்னும் அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, அது மறைவானதெல்லாம் வச்சிருக்கான், அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்துருமா, எல்லாத்தையும் செஞ்சிருமா. இன்னைக்கு அதை நம்பி ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. அல்லாஹ்வுல ஒருத்தருக்கு ஒரு சக்தி கொடுக்கத்தான் செஞ்சிருக்கான், இல்லன்னு இல்ல. ஆனா அவன மிஞ்சின சக்தி யாருக்காச்சும் இருக்கா? எதுக்காச்சும் இருக்கா? யாருக்காச்சும் முடியுமா? இல்லவே இல்ல. அல்லாஹ் தஆலா பாருங்க இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றான், நான் படைச்ச உங்களை நான் எப்படி படைச்சனோ அது மாதிரிதான் இப்லீஸையும் அவனுடைய சந்ததிகளையும் படைச்சிருக்கேன். நீங்க எப்படி எனக்கு அடிமைகளோ அதே மாதிரிதான் அவங்களும் எனக்கு அடிமைகள். அவங்களுக்கு எந்த ஒரு சக்தியோ, எந்த ஒரு ஆற்றலோ, எந்த ஒரு உடைமைகளோ சொந்தமானது எதுவும் கிடையாது. நான் வானபூமியை படிக்கும் போது அவங்க என் பக்கத்துல இல்ல, அவங்கள நான் கூண்டு சேர்த்துக்கிறவும் இல்ல, அவங்களுக்கு தெரியவும் இல்லாத அவங்க மேட்டரே கிடையாது. அவங்க உங்களை மாதிரி ஒரு அடிமைகள், அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவங்கள்ட்ட போய் எந்த சக்தியையும் கேட்டு நிக்காதீங்க, அவங்கள நம்பி ஓடாதீங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லா பொருட்களையும் நானே தனியாக நின்று படைத்தவன், அவற்றை நிர்வகிக்கும் அந்த பொறுப்பும் அதோடைய அவற்றுக்கு விதியை நிர்ணயிப்பதும் நான் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொன்றையும் நான் தான் தன்னந்தனியா நின்று படிச்சேன், அதை நிர்வகிக்கக்கூடிய ஒண்ணு நான் தான், அதனுடைய விதியை நிர்ணயிப்பதும் நான் தான். இதுல எனக்கு இணையோ நிகரோ அமைச்சரோ ஆலோசகரோ சொல்றவரோ யாரும் கிடையாது. ஜின்களும் கிடையாது, மலக்குகளும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. நான் தான் தனியா ஒவ்வொன்னையும் படைச்சு உருவாக்கி அதை நிர்வகித்து அதனுடைய விதிகளையும் அமைச்சிருக்கேன். ஷைத்தான்களுக்கோ ஜின்களுக்கு யாருக்கும் பங்கு இல்லை. அவன் பக்கம் போகாதீங்க, அதை நம்பாதீங்க. அது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட முடிவுதான் ஏற்படும். முதல் வசனம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரை கடவுள்கள் என்று கருதுகிறீர்களோ அவர்களை அழைத்து பாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அந்த பொய் தெய்வங்கள் இதெல்லாம் தெய்வங்கள் உங்களுக்கு காமிச்சு, இதெல்லாம் கடவுள்கள் காமிச்சு, அதை நீங்க வணங்குகன்னு இப்லீஸ் உங்களை காட்டி விட்டுருக்கானே, ஷைத்தான் பக்கம் ஓடி போய் தெய்வங்களை கூப்பிடுறீங்களே, அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அணு அளவு கூட உடமையாக்கி கொண்டவர்கள் அல்ல. வானத்திலயும் சரி பூமியிலையும் சரி எதுக்காச்சும் அவங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களா? ஏதாச்சும் அவங்க சொந்தமானதா இருக்கா? இல்ல. இந்த ரெண்டிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை. 34வது அத்தியாயத்துல 22வது வசனம், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, யாருமே அவங்க கூட்டு கிடையாது, யாரும் எந்த பொருளுக்கும் சொந்தக்காரங்க கிடையாது, அனைத்தும் அகிலத்தின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த அகிலத்தின் ரட்சகனுக்கே நன்றியும் புகழும் ஒவ்வொரு ரகாயத்திலையும் நம்மள சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஊதி அவனுக்கு புகழ சொல்லியிருக்கான், அவனுக்கு நன்றி சேர்க்க சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இத வழிதவற செய்வோரை நான் உதவியாளர்களா ஆக்கிக் கொள்பவன் அல்ல அப்படின்னு இந்த தொடர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் வழிகெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, மனிதர்களை வழிதவற செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டு வந்தவங்களா இருக்கிறாங்களோ, அவங்களை நான் யாரையும் நான் என்னோட கூட்டு வச்சுக்கல, பக்கத்துலயும் வச்சுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க உதவியாளர் என்பதை சொல்ல குறிக்கிறதுக்கு நீ கிராம பேசி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்க ஷைத்தான்களையோ ஜின்களையோ நம்பாதீங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க. அவங்க வழிகெடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களா இருக்கிறாங்க. இன்னும் நீங்க அவங்கள நம்பி போனீங்கன்னா நீங்களும் வழிகெட்டு போயிருவீங்க, உங்களுக்கும் கெட்ட முடிவுதான். அதனால உங்க அனைவரையும் படைத்த என்னை நம்புங்க, என்ன வணங்குங்க, என்கிட்ட உதவி தேடுங்க. அதை தவிர்த்து நீங்க ஷைத்தான் பக்கம் போனீங்கன்னா நீங்க அழிஞ்சு வீணா போயிருவீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த 51வது வசனத்திலே நமக்கு சொல்லி காமிச்சிட்டோம். அடுத்து வாங்க 52வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நாள்ல மக்கள்கிட்ட நீங்கள் யாரை எனக்கு இணையாளர்கள் என்று கருதினீர்களோ, எனக்கு நீரா அல்லாஹ்வுக்கு அடுத்து அவங்களுக்கு செய்ய முடியும் நிறைய. பாருங்களேன், அல்லாஹ்வுக்கு எல்லா போலும் அடுத்து உங்களுக்கு சொல்லவே கூடாது. நன்றி சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு நிகரா அல்லாஹ் கொடுத்து நீங்க தான் இருந்தீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஷிர்கான வார்த்தைகள். நம்ம நன்றி சொல்லலாம், நன்றியோட இருக்கலாம், நமக்கு உதவி செஞ்சு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் கூடாதுன்ற அவனை வச்சு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், நீங்க யாரை எனக்கு இணையாக்குறீங்களோ, யாரை எனக்கு சரியான தகுதியானவங்களுக்கு கருதினீர்களோ அவர்களை இன்னைக்கு அலையுங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் அங்க கூறுவான். அப்போது அவர்களை அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் நாம் அழிவை உண்டாக்குவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கும் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஷேக்மார்கள்லாம் நம்மள டைரக்டா கூட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க. அதனாலதானே மக்கள் ஏமாந்து போறாங்க. நல்லா பாதுகாக்கணும். இவர்கள்லாம் யாரு? ஷைத்தான்களை வழிகாட்டிக்காக நம்பினவர்கள், எடுத்துக்கொண்டவர்கள். நானா சொல்லலப்பா, அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல அல்லாஹ்வே டைரக்டா சொல்லி காட்டுறான். இன்று குற்றவாளிகள் நரகத்தை பார்ப்பார்கள். எப்போ? இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்கு இணையா நீங்க யார் யாரெல்லாம் வச்சிருந்தீங்க, இவங்க எல்லாம் நம்மள கொண்டு போய் டைரக்டா கொண்டு போயிருவாங்கன்னு கூப்பிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க எல்லாம் நீங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டாலும் ஒருத்தர் வரமாட்டாங்க, உங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் அழிவுதான். இன்னைக்கு இந்த பாருங்க, இந்த இப்படிப்பட்ட குற்றவாளிகள் அந்த நரகத்தை காண்பார்கள். நாம் அதில் விழப்போகிறோம் என்பதை அவர்கள் தெரிந்தும் கொள்வார்கள். அதிலிருந்து தப்பிக்க எந்த இடத்தையும் அவங்க பெற மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா 52, 53வது வசனத்துல. இதுக்கு மேலயும் கொரோனா படிச்சா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுமா, என்னமோ புரிய மாட்டேங்குதுமா. இப்பெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ஏதாச்சும் இருக்குதா? நெசமா இது புரியலையா? உண்மையிலேயே விளங்கலையா? எடுத்து படிக்கணும்ல, நம்ம அதுக்கான முயற்சி செய்யணும்ல. ஒரு மலக்கு வருவாராம், எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த குற்றவாளிகளா இருக்கிறவங்க கேட்கக்கூடிய 3 கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதான். அதுக்கு அவர் சொல்லுவாராம், நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல, நீ தெரியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஹேமர் இருக்குல்ல, அதை வச்சு கடனில ஒரு அடி அடிப்பாராம். உஹது மலையில அதை அடிச்ச சுக்கு நூற தெரிச்சிருமா. அலறுவானா, அவ்வளவு பெரிய சத்தம் இந்த மனித சமுதாயத்துக்கு தவிர அத்தனைக்கும் கேட்குமா. அதனாலதான் பாருங்க, எவ்வளவு பெரிய யானை, சிங்கம், புலி அதெல்லாம் கூட அடங்கி ஒடுங்கி போய் இருக்குதுன்றா. இதுகளெல்லாம் கேட்க போய்தான் அந்த மனித இனம் மட்டும்தான் கேட்கல. அதனாலதான் பண்ற அநியாயமும் அழுச்சாட்டியமும் அட்டூழியமும் தாங்க முடியல. அதான் பாதுகாக்கணும். உயர்ந்தனாகி அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல இணை வைப்பாளர்களோட எப்படி பேசுவான் அப்படிங்கறத பத்தி இந்த 52வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இறைவனை மறுக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய, மாறு செய்யக்கூடிய அந்த மக்கள் கிட்ட அல்லாஹ் தஆலா எப்படி பேசுவாங்கிறத 52, 53வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நாள்ல அத்தனை பார்வையாளர்களுக்கு முன்னிலையில இணை வைப்பாளர்களை அல்லாஹ் கண்டிச்சு கேலியா அந்த இடத்துல பேசுவாங்க. நீங்க உலகத்துல யாரை எனக்கு இணை வைப்பாளர்களா நினைச்சீங்களோ அவங்களை இன்னைக்கு அலைங்க, கூப்பிடுங்க. உங்களுக்கு இந்த நெருக்கடியில இருந்து அவங்க காப்பாற்றுகிறாங்களான்னு பாப்போம் அப்படின்ற நான் சொல்றான். இன்னொரு வசனத்துல 6வது அத்தியாயம் 94வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு பயனளிக்கும் தெய்வங்கள் என்று நீங்க கருதிய உங்கள் பரிந்துரையாளர்களை உங்களுடன் நாம் காணவில்லையே, உங்களுடைய தொடர்புகள் எல்லாம் அறுந்து விட்டன, தெய்வங்கள் என்று நீங்கள் கருதி வந்தவைகள் உங்களை விட்டு மறைஞ்சு போயிடுச்சே என்று மறுமை நாளில் அவர்களிடம் கூறப்படும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தலாம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களால் கற்பிதம் செய்யப்பட்ட தெய்வங்களை அழையுங்கள் என்று அந்த நாளில் மக்களிடம் கூறப்படும். அவர்களை அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் இவர்களுக்கு
பதிலளிக்க மாட்டார்கள். 28வது அத்தியாயம் 64வது வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹை விடுத்து மறுமை நாள் வரை தமக்கு பதிலளிக்க அறவே இயலாதவர்களை அழைப்பவனை விட மிகவும் மனித வறியவன் வேற யாரா இருக்க முடியும். 46வது அத்தியாயத்துல 5வது வசனம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதற்காகவே இவர்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு பல தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவ்வாறென்று தங்களை இவர்கள் வழிபடுவதையே இவர்கள் மறுத்து விடுவார்கள். மேலும் இவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். 19வது அத்தியாயத்துல 81, 82வது வசனம். இணை கற்பிக்கக்கூடிய இவர்கள் உலகில் நம்பியிருந்த தம் பொய் தெய்வங்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வழியே இருக்காது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப பொய் தெய்வங்களுக்கும் அவற்றை வழிபட்டவர்களுக்கும் இடையே மறுமையில இடைவெளி இருக்கும். அந்த 2 பிரிவினரும் யாரிடமும் தப்பி செல்ல முடியாது. அவங்களுக்கு மத்தியில பேரழிவும் பயங்கரமும் உருவாகி ஒருவர் சந்திக்க முடியாத நிலை அப்ப ஏற்படும். இத பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, குற்றவாளிகளே நீங்கள் தனியாக நில்லுங்கள் என்று கூறப்படும். 36வது அத்தியாயம் 60வது வசனம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அகிலத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் அந்த நாளில் நாம் ஒன்று திரட்டுவோம். பின்னர் இணை கற்பித்தவர்களும் நீங்கள் உங்களால் ஏக இறைவனுக்கு இணையாளர்களாக கருதப்பட்டவர்களும் இதே இடத்தில் நில்லுங்கள் என்று கூறி அவர்களை இனம் பிரிப்போம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா, எத்தனை வசனங்கள்ல எவ்வளவு தெளிவா. ஒரு வசனம் இல்லாட்டி ஒரு வசனம் புரியாதா? விளங்க மாட்டாங்களா? திருந்த மாட்டாங்களா? ஒரு அச்சம் வராதா? ஒரு பயம் வராதா? இப்படி எல்லாம் நடந்துட்டா என்ன செய்யறது? எங்க போவோம்? எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றானே, அப்படின்னு ஒரு நல்லுணர்வு பெற மாட்டாங்களான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுக்குள்ள 52வது வசனத்துக்குரிய எக்ஸாம்பிள் வசனம் தான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 53வது வசனத்துல, அன்று அவர்கள் நரகத்தை பார்ப்பாங்க. இதுலதான் விழுக போறோம்னு நினைக்கிறான், அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா? அதுக்கு சொல்றாங்க அந்த வசனத்துக்கு, குற்றவாளிகள் நரகத்தை காண்பார்கள், தாம் அது வீழ போகிறோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதிலிருந்து தப்பிக்க எந்த இடத்தையும் அவர்கள் பெறமாட்டார்கள். குற்றவாளிகள் நரகத்தை தன் கண்ணெதிரே காண்பார்கள். அப்போ நரகமானது 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இழுத்து கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியோட அந்த சங்கிலிலையும் 70,000 மாணவர்கள் இருந்து அதை இழுத்துக்கிட்டு வருவாங்க. பாருங்க இந்த இடத்துல அந்த நரகங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு. அந்த நரகம் 70,000 சங்கிலியால 70,000 சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சங்கிலிலையும் 70,000 மலக்குகள் இருப்பாங்க. மலக்குகள்ங்கிறது மனிதர்களோட ஒப்பிடக்கூடியவர்கள் இல்ல. மனிதர்களையும் பெண்கள் தான் பலகீனமானவங்களும் இருக்காங்க, வீரமான பெண்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒப்பிட்டு இதுல ஆண்கள் சரியா பலசாலிகள். அப்போ அதை விட ஒரு மலருக்கு எவ்வளவு சக்தி உடையவராய் இருப்பாருங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சங்கிலியில 70,000 மலக்குகள் புடிச்சு அதை இழுத்துட்டு வருவாங்கன்னா, அப்ப 70,000க்கும் இன்ட்டு பிளஸ் போட்டு பாருங்க. அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும், அது எவ்வளவு கடுமையானதா இருக்கும். அதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது, அது கண்ணு முன்னாடிதான் இருக்கு, அதுலதான் விழுக போறோம்னு தெரிஞ்சா முன்னாடி எப்படி பதறும், உள்ளம் எப்படி நடுக்கமா இருக்கும். அப்படி கவலையை முன்னாடியே அவங்களுக்கு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த கவலையை ஏற்படுத்துறது. ஏண்டா வேதனையை அனுபவிக்கிறதுக்கு முன்பே அதை எதிர்பார்த்து அதற்காக அஞ்சி நடுங்குறதுல அதுவே ஒரு வேதனை, அதுவே மிகப்பெரிய கொல்லக்கூடிய வேதனையா இருக்கு. அந்த வேதனை அதாவது தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய துக்கம், அதனுடைய கவலை அது இருக்குதே. அல்லாஹ் நீதான் பாதுகாக்கணும். இதுல இருந்து தப்பிக்க எந்த இடத்தையும் அவர்கள் பெறமாட்டார்கள். அதாவது நரகத்திலிருந்து தப்புவதற்கு அவர்களுக்கு மாற்று வழி கிடையாது. அதை அவங்க அனுபவித்தே ஆகணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறை மறுப்பாளர் மறுமையில் 40 ஆண்டு கால பயண தொலைவில் இருந்தே நரகத்தை காண்பார். அப்போதே அது அதாவது நம்ம வீழ்த்திரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிருவாரு. அறிவிப்பாளர் அபூ ஸஈத் அல் குத்ரி சொல்றாங்க. அதை பத்தி நிறைய விமர்சனம் கீழே இருக்குது. அப்ப பாருங்க, நரகத்தை
நரகத்துக்கு உரிய இறை மறுப்பாளர் 40 ஆண்டு காலம் பயண தொலைவுக்கு முன்னாடியே. அப்படின்னா அந்த நரகம் எவ்வளவு கொடூரமானதா, கடுமையானதா, வேதனை நிறைந்ததா இருக்கும். இந்த நரகத்துக்கு போற செயல்களை செய்யறவங்க தான் சொல்றாங்க, அப்ப பாத்துக்கலாம், பெரிய பயங்காட்டாதீங்க, சும்மா எப்ப கண்ண இப்படின்னு அலட்சியமா சாதாரணமா பேசக்கூடிய மக்களை பாக்குறோம். ஆனா இதெல்லாம் அல்லாஹ்தாலா எச்சரிக்கையா சொல்லி காட்டுறான், நீங்க இதுல இருந்து பாதுகாப்பா இருந்துக்குங்க, பாதுகாக்கணும். தொடர்ந்து 54வது வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றான், நிச்சயமாக இந்த குர்ஆன்ல நம் மனிதர்களுக்கு எல்லா எடுத்துக்காட்டுகளையும் கூறி விவரிச்சிட்டோம். ஆனா மனிதனோ அதிகம் விதண்டாவாதம் புரியக்கூடியவனா இருக்கிறான். இது நம்ம இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டோம், ஆனாலும் அதை தர்க்கம் பண்ணி அதெல்லாம் நடக்குமா, அது எப்ப வரும், அப்படி வர்றதா இருந்தா காட்டுங்களேன், ஒரு துண்டாச்சும் இடிஞ்சு விழுகட்டுமே, ஏதாச்சும் ஒன்ன காட்டுங்களேன், பார்த்தோமா இல்லையா? இப்படி விதண்டாவாதம் பேசக்கூடியவனா, தர்க்கம் புரியக்கூடியவனா மனிதன் இருக்கிறான். இவ்வளவு விளக்கமும் சொல்லியும் நம்ம பாருங்களேன், தாராளமா நம்ம நடந்து போறோம், இல்ல ஒரு கார்ல போறோம், இந்த பக்கம் டிராபிக் ஜாமா இருக்கு, இந்த பக்கம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த பக்கம் பிரச்சனையா இருக்குன்னா உண்மையிலேயே அறிவுள்ள ஒரு நல்ல மனிதர்கள் போவாங்களா? இல்ல நான் ஆக்சிடென்டா போய் பாத்துக்கிறேன், பள்ளமா போய் விழுந்து எந்திரிச்சு வரேன், பிரச்சனையா பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போக மாட்டோம்ல. அதான் அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு அழகா நம்ம சொன்னதுக்கு பின்னாடியும் இந்த மனிதன் இருக்கிறானே விதண்டாவாதம் பேசக்கூடியவனா, தர்க்கம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. உயர்ந்தாலாகி அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா எடுத்துக்காட்டுகளையும் மனிதர்களுக்கு தன் விரிவாக திருப்தியாக தந்திருக்கிறதா அல்லாஹ் தெரியப்படுத்துறான். எல்லா எடுத்துக்களும் இந்த குர்ஆன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. மனிதர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த குர்ஆன்ல நம்ம விளக்கமா எடுத்திருக்கோம், கொடுத்திருக்கோம். மனிதர்கள் சத்தியத்திலிருந்து தடம் புரண்ட கூடாது, வழி தவறிடக்கூடாது, நல்ல வழியில இருந்து திசை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒவ்வொரு சொல்லையும் அழகான முறையில சொல்லி விரிவா வச்சு காட்டும். ஆனா இவ்வாறு நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம், பகுத்து காட்டி இருந்தோம், விவரமா விளக்கமா சொல்லி இருந்தோம், அதிகமா மனிதர்கள் விதண்டாவாதம் புரியக்கூடியவர்களா, வழக்காடுபவர்களா, பொய்யை கொண்டு உண்மையை எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. யாருக்கு அல்லாஹ் நல்ல வழிகாட்டி வெற்றியின் பாதையை புரிய வைக்கிறானோ அவர்கள் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கா விலகி இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முறை இந்த இடத்துல அலிரலியா ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. பாருங்களேன், சஹீஹுல் புகாரில 1127 7347 7465 முஸ்லிம் ஷரீஃப்ல 1424வது ஹதீஸ், முஸ்லிம் அஹமதுல இந்த ஹதீஸ் பதிஞ்சிருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கடா, அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல கிட்ட வந்தாங்க. புதல்வி ஃபாத்திமா அவர்களிடம் நீங்க 2 பேரும் இருந்து தொழுவலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் உயிர் அல்லாஹ்வின் கைவசமே உள்ளது, அவன் எங்களை உறக்கத்திலிருந்து எழுப்ப நினைத்திருந்தால் எழுப்பியிருப்பான், எழுப்பவில்லை, அதனால தொழுகலன்னு சொன்னோம். எப்படி பாத்தீங்களா? நான் அவ்வாறு கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எந்த மறுமொழியும் கூறாமல் திரும்பி சென்றுட்டாங்க. இப்படி கேக்குறாங்க, கேட்டதுக்கு உடனே பதில் சொல்லாம அலி ரலியல்லாஹு சொன்னதுமே போயிட்டாங்க. அவர்கள் திரும்பி போகும்போது தனது தொடையை தட்டி, மனிதன் அதிகம் விதண்டாவாதம் புரியக்கூடியவனா இருக்கிறாங்கிற இந்த வசனத்தொடர சொல்லிக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க யாரு? அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்ச கூடாது, வீண் தர்க்கமா பேசாம அழகான முறையில சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அப்படி சொன்னத அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றாங்க, மனிதன் அதிகமான இடத்துல வீண் தர்க்கம் செய்யக்கூடியவனா இருக்கான். அப்போ வீண் தர்க்கங்களை மனிதன் விசுவாசம் கொள்ள விடாமல நேர் வழியை பெற முடியாமலும் அது தடுக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து நமக்கு தெரியுது. நமக்கு அதேதான் அழகான முறையில ஒரு அறிவுரைகள் வழங்கப்பட்டா நம்ம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும், யாரெல்லாம் அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு சொல்லணும். அந்த இடத்துல நமக்கு நினைவூட்டல் நம்முடைய சகோதர சகோதரிகளால மார்க்க அறிஞர்களால நம்ம கொடுக்கப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நான் முயற்சி பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய இந்த தவறை நீங்க
காட்டினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அப்படின்னு சொல்றத அவங்களுக்காக துவா செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கணும். ஆனா நிறைய பாருங்களேன், இன்க்ளூடட் எல்லாருமே தான் எதாச்சும் ஒண்ணு சொல்லி காட்டப்படும், நான் இதனாலதான் இப்படி செஞ்சுட்டேன், இல்ல இல்ல நான் எப்பயுமே இப்படி செய்ய மாட்டேன், இப்படி சொல்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க இல்லையா? நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்கலாம். சோ நீங்க என்னமா இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், வலது கையில சாப்பிடணும், குடிக்கணும், அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதான் சுன்னா. இடது கையில சாப்பிட்டா அது ஷைத்தானை சேர்ந்ததா இருக்கு. அது தடுக்கப்பட்டது நம்மளுடைய மார்க்கத்துல. அப்ப நம்ம ஒரு இடத்துல பாக்குறோம், ஒரு சகோதரிகள் இடது கையில சாப்பிடுறாங்க, இந்த கையில இல்லடா இந்த கையில சாப்பிடுங்க. நம்ம சொல்றவங்களும் அழகா சொல்லணும். ஆனா என்ன, ஒரு முஸ்லீமா இருக்கீங்க, இது கூட தெரியலையா? அடிப்படைக்கும் இது கூட தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அவங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா? அவங்க வீட்டுல சரி இப்படி எல்லாம் நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அப்படியா இன்ஷா அல்லாஹ் சாதாரண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். இல்ல இல்ல நான் எப்போதுமே இந்த கையில தான் குடிப்பேன், இன்னைக்கு இது இந்த கையில ஒண்ணு வச்சிருக்கேன்னா அது இது பண்ண முடியும், இப்படி அதுக்கு எஸ்கியூஸ் சொல்றவங்க இருப்பாங்க. அப்படியே இருந்தால் இந்த வசனத்தை ஞாபகத்துக்கு வரணும். இறையில சொல்றாங்க, இது எந்த அளவுக்குன்னு சொன்னா, மனிதனை நேர்வழியில போக விடாமலும் இறை வசனங்களை விசுவாசம் கொள்ள விடாமலும் தடுக்கக்கூடியதா இருக்கு. எது இருக்கு? இந்த வீண் தர்க்கம் பேசுறது இருக்கு அப்படிங்கறத இந்த அளவுல சொல்லி காட்டுறாங்க. சோ இப்ப நம்ம 54 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். யாவ்தான் எங்கள் அனைவரையும் கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிவையாவ்தான் நீ எடுத்து சொல்லப்பட்ட அழகிய செய்திகளாக இருந்த இந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தர்க்கம் செய்யாமல், குதர்க்கம் பேசாமல், உனக்கு மாறு செய்யாமல், உன்னுடைய கட்டளைகளை நிராகரிக்காமல், அதன்படி ஒரு கட்டளைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, இந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைத்து யாவ்தான் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப செய்திகளையும் முன்னறிவிக்கப்படையும் கேட்டு அதன்படி வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் புரிவாயாக. நீ எங்கள் மீது புரிந்த அப்படைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய திடீர் சோதனையில் இருந்தும், ஆபத்தில் இருந்தும், கஷ்டங்கள் இருந்தும், யாரெல்லாம் திடீர் மரணங்களில் இருந்தும், யாரெல்லாம் திடீரென்று வரக்கூடிய அத்தனை விதமான சோதனைகள், நோய்கள், எல்லாவற்றில் இருந்தும் எங்கள் அனைவருக்கும் பாதுகாத்து யாரெல்லாம் எந்த நேரமும் உன்னை வணங்கி, உன்னை போற்றி, உன்னை புகழ்ந்து உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக எங்களுக்கு ஒருவர்கள் ஆக்கி அருள்புரிவாயாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.